Hi. Next MAT exam வந்து coming February, that is February 2025. Hardly 50 days இருக்கு. எப்படி ஒரு ஸ்டடி பிளான் பண்ணலாம், எல்லா செக்ஷன்ஸையும் கவர் பண்ற மாதிரி அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 15 டேஸாக நான் பிளான் போட்டிருக்கேன் இதில். ஸோ 18th டிசம்பர், அதாவது இன்னைக்கு, ஓகே. ஸோ 18th டிசம்பர் to 31st டிசம்பர், அபவுட் 2 weeks இருக்கு இதில். ஓகே, ஒரு 13 days அட்லீஸ்ட் இருக்கு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸும் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸில் வந்து நம்பர்ஸ், பேசிக் நம்பர்ஸ், அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக்கில் ஒரு 5 டாபிக்ஸ் அட்லீஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ, மிக்ஸ்சர், பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 சாப்டர்ஸ் மாத்திரம் முடிச்சிடும். அடுத்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் இதே பீரியடில், இதே 2 weeks டைமில் சைமல்டேனியஸாக மேக்ஸ் அண்ட் வெர்பல் கவர் பண்ணுறோம். லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் ஆர்சிஸ் ஃபுல்லாக முடிச்சுடுங்க. வெக்காபுலரி அண்ட் இடியம்ஸ் இது வந்து ஓவர் நைட்டில் பில்ட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் திஸ் ரெகுலர்லி த்ரூ அவுட். ஸோ அதனால் ஸ்டார்ட் லேர்னிங் வெக்காபுலரி அண்ட் இடியம்ஸ். ஓகே, ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்னேன், இடியம்ஸ் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் எக்ஸாம்லன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தட். நெக்ஸ்ட் 2 weeks, அதாவது 1st ஜான்வரிலேருந்து 15th ஜான்வரிக்குள்ள திரும்ப we are doing only maths and English. மேக்ஸில் ரிமைனிங் arithmetic டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வேறு என்ன ரேட்ஸ் இருக்குது. ஓகே, ரேட்ஸில் வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ட்ரெயின் கொஸ்டின்ஸ் ஆர் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் ஜியாமெட்ரி முடிச்சிருங்க, ஜியாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன். சப்போஸ் உங்களுக்கு ஜியாமெட்ரி ரொம்ப ஹார்டாக இருக்குது, நான் இதை விட்டுட போகிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் 3 to 4 questions வரும் தான். ஓகே, பேசிக்ஸ் மாத்திரம் படிக்கிறதுனாலும் சரி, இல்லை இந்த சாப்டரே நான் விட்டுறேன், அரித்மெட்டிக் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, பட் இட் இஸ் பெட்டர் யூ learn at least the basics so that direct questions வரும்போது you can handle it easily. Okay, so this is what you have to cover in the second 2 weeks. Okay, along with language comprehension, remaining portions, para jumble, paragraph summary, vocabulary and idioms practice you have to keep on doing. Okay, so this is for the next 2 weeks plan. Okay, next coming to 16th January and 31st January, இந்த 2 weeksல next 2 sections பார்க்குறோம். ஸோ நம்ம முதல்ல மேக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனை முடிச்சுட்டு அடுத்த 2 செக்ஷன் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சி. நீங்கள் மேக்ஸ் சாப்டர்ஸ் முடிச்சுட்டாலே, பர்டிகுலராக பர்சன்டேஜ், ரேஷியோஸ், ஆவரேஜ் முடிச்சுட்டாலே this section becomes easy for you. So இந்த 15 daysல you can practice all types of graphs. Okay, so it is just that you have to learn how to pick the data and do the calculation. Mostly percentage தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் ப்ராக்டிஸ் என்னன்னா டேட்டாவை எடுத்துட்டு எப்படி கால்குலேஷன் போடுறதுங்கிறது மட்டும்தான். ஸோ அதை மட்டும் இந்த 2 weeksல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூ ஸ்டார்டிங் கிரிட்டிக்கல் ரீசனிங். யூ ட்ரைங் டு கவர் சம் 6 chapters அட்லீஸ்ட். ஓகே, 6 to 7 chapters முடிச்சிருங்க. டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங், அனாலஜி, பேட்டர்ன்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இதில் முடிச்சிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 10 days ஆஃப் த ஃபெப்ரவரி. ஓகே, லைக் இந்த டைம்லலாம் உங்களுக்கு ஸ்கெடியூல் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கும், நீங்கள் புக்கிங்கும் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் சஃபிஷியன்சியில் மீதி இருக்கிறது வந்து டிஎஸ் வந்து பேசிக்ஸ் மாத்திரம் படிச்சுக்கோங்க. இது ஒரு 5 question வரும். இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நான் இது கொஞ்சம் ஹெவி சாப்டர் இது. ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. காலம் கம்பேரிசன் போட்டு பார்த்துக்கோங்க. இதோட இந்த செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங்ல மீதி உள்ள சாப்டர்ஸ் இன்னொரு 3-4 chapters இருக்கும். ஓகே, நான் இதில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணலை, இம்பார்ட்டன்ட் எல்லாம் போட்டிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அசர்ஷன், ரீசனிங், காஸ் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் 10 daysல முடிச்சிட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் ஓவர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே 2 weeks பிளான். ஓகே, இது மட்டும் 10 days பிளான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு வீக்குக்கு அட்லீஸ்ட் 1 weekக்கு ஃபார் ஈச் சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் 10 hours டைம். ஓகே, ஸோ அந்த மாதிரி 1 weekக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 20 hours. ஏன்னா நீங்கள் ஒரு வீக்கில் ரெண்டுமே பேரலாக பண்ணுறீங்க, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பேரலாக பண்ணுறதுனால யூ ஹாவ் டு டேக் 20 hours per week. யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி. வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குன்னா அப்படி பிளான் பண்ணுங்க, இல்லை டெய்லி 2 hours ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 hours ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, வாட் எவர், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஐம் கிவிங். 20 hours, ஈச் 10 hours தேவைப்படும். ஸோ 20 hours தேவைப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட். அதோட இங்கே எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, எக்கனாமிக்ஸ் த்ரூ அவுட் படிச்சுட்டு தான் இருக்கணும். பிகாஸ் அது வந்து பை ஹார்ட் பண்ணுறது தான். கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக் டெஃபினிஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் த்ரூ அவுட் அதை வந்து படிச்சுட்டே இருக்கணும். அதை நான் ஸ்கெடியூலில் இன்க்ளூட் பண்ணலை, பிகாஸ் அது வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அதை நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதனால ஃபுல் லென்த் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட் ஃப்ரம் 19th January. ஓகே, தட் இஸ் ஒன்ஸ் இந்த 2 செக்ஷனும் முடிச்சுட்டீங்க, டேட்டா அனாலிசிஸோட பேசிக்ஸும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது ஸ்டார்ட் டேக்கிங் த ஃபுல் லென்த் டெஸ்ட். டோன்ட் வரி தட் எல்லா செக்ஷன்ஸும் நான் இன்னும் படிச்சு முடிச்சுட்டு கடைசியில் டெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு பிளான் பண்ணாதீங்க. டோன்ட் வரி அபவுட் இட். பாதி படிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பாதி செக்ஷன்ஸ் தான் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் பேசிங்கான ப்ராக்டிஸ் வரும். ஸோ 19th January டெஸ்ட் 1,
26th January, இதெல்லாம் நான் சண்டே தான் போட்டிருக்கோம். 26th January test 2, 2nd February, 5th February, 9th February, minimum 5 tests எடுக்கணும். If you can take 8 tests, that is really great. Okay, 5 to 8 full length tests if you can take, it is really good practice. So this is the plan. எப்படி டைம் அலாட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த 50 days மேட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி February எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா மேட் ஸ்கோரை வச்சு தான் வந்து இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. If you're looking for MAT comprehensive course, a complete preparation package, there is a link in the description. You can click on that and go through the details given there. If you have any queries, you can reach out to us. In MAT pathina illa TANSET pathina updates venum illa வந்து MBA entrance exams updates venum channel subscribe பண்ணிக்கங்க. Thank you, bye.